ஆனந்தி நம்ம கம்பெனியோட டெய்லர் தான். கங்க்ராட்ஸ் ஆனந்தி, குட் ஜாப். நன்றி சார். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இல்ல மேடம், அது எதுவும் பேசாதீங்க. ஆனந்தி டெய்லர் ஆனது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதையும் தாண்டி உங்க எல்லாருக்குமே இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயத்த சொல்ல போறேன். சர்ப்ரைஸ்? இந்த போட்டியை பார்க்கும்போது தான் தோணுச்சு, அதனால தான் இப்பவே சொல்றேன். இந்த ஸ்பெஷல் ஆர்டரை முடிச்சா கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்ல, அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சார் அது? சொல்ற முத்து, இந்த 3 நாள் ஒர்க்ல யார் அதிகமான பீஸை தைச்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு அமௌண்ட் சார்? 7 lakhs கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். மகேஷ், 7 லட்சமா? எஸ். மகேஷ், என்ன ஏதோ லாட்டரி நடத்துற மாதிரி 7 லட்சம் பரிசு கொடுக்கறேன்னு சொல்ற? லாட்டரி லக் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரவிந்த், இது போனஸ். நம்மளோட ஒர்க்கர்ஸ் உழைப்புக்கு நான் கொடுக்க நினைக்கிற ஒரு gift. சார், டைலர்ஸ்க்கு மட்டும் தான் கிஃப்டா? எங்களுக்கெல்லாம் இல்லையா சார்? டைம் வரும்போது சூப்பர்வைசர்ஸ்க்கும் ஏதாவது gift கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஆனந்தி, once again congratulations. All the very best everyone. All the best அன்பு. ஆனந்தி, உங்க அக்காவோட கல்யாணத்துக்கு 7 லட்சமாவது தேவைப்படும்னு சொன்னல. இப்ப மகேஷ் சார் மூலமா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாரு. விடமாட்டேன் அன்பு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். தத்தி 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 தத்தி, குப்பை பொறுக்கிறவர்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? சார், என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா தான் சார் தைச்சேன். ஏதோ குழப்பத்துல அளவு மாறிடுச்சு. அடச்சி, கேவலமா காரணத்தை சொல்றத நிப்பாட்டு. போதும் கருணாகரன். இங்க பாரு உஷா, நாளைக்கு ஆனந்தியை ஜெயிக்க விடக்கூடாது. மீறி ஜெயிக்க விட்ட உனக்கு இங்க வேலை இல்ல, அத மனசுல வச்சுக்கோ. இப்ப போ. மேடம், நான் என்ன தப்பு பண்ண மேடம்? கேள்வி கேட்டுட்டு இருக்காத. வேலை வேணும்னா ஜெயிக்கிற வழிய பாரு. சும்மா உஷாவை மட்டும் மிரட்டி ஒண்ணு ஆக போறது இல்ல கருணாகரன். நீங்க சரியில்லை. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு இது எதுவுமே நடந்திருக்காது. என்ன மேடம், சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண? இன்னைக்கு ஒரு நாள் அந்த பட்டிக்காடு டெய்லரா உட்கார்ந்து தைக்கிறதுல உங்களுக்கு என்ன கௌரவம் குறைய போகுது? தச்சா தச்சிட்டு போகட்டும்னு விடாம நீங்க பண்ண வேலைதான் அவளை இன்னைக்கு ஃபுல் டைம் டெய்லரா மாத்திருக்கு. இதுல இருந்தே தெரியல நீங்க பண்ண தப்பு என்னன்னு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஏன் பேச்சு கேட்டிருந்தா ஆனந்தி இப்போ இங்க இருந்திருக்க கூட மாட்டான். அவளை
இவ்ளோ தூரம் வளர்த்து விட்டதே நீங்க தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை தோக்கடிக்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அவெல்லாம் ஒரு ஆளா? உஷா ஜெயிச்சிருவான்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருக்கீங்க பாருங்க. உங்களாலதான் கருணாகரன் எல்லா பிரச்சனையுமே. மேடம் சும்மா என்னைய காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உஷாவை வச்சாவது நான் தான் ஆனந்திய தடுத்துக்கிட்டே இருந்தேன். கேள்வி மட்டும் கேக்குறீங்கல்ல, உங்க கூட தான் அந்த பட்டிக்காடு தங்கி இருக்கா. நாளைக்கு ஒரு நாள் நீங்க அவளை வரவிடாம தடுத்துருங்க பாப்போம். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். முத்து, உஷா மூஞ்சி டல் ஆயிடுச்சுல. இனிமே இந்த ஜென்மத்துல அது வாயே திறக்காது. அட நீ வேற, ஊர் வாய் மூடினாலும் அது வாய் மூடவே முடியாது. போலாமா? ஆனந்தி, மத்தியானம் தான் மிஷின்ல உட்கார்ந்து தைக்க ஆரம்பிச்ச, அதுக்குள்ள ஜெயந்திய காலவுக்கு தைக்க ஆரம்பிச்சிட்டியே. சும்மாவா? 7 லட்சம் ரூபாய் பரிசு இருக்க, ஜெயிக்கணும்ல. நீங்க வேற காலையில இருந்தே தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனந்தி இப்பதானே டைலர் ஆயிருக்கா, உங்க வேகத்தை அவ பிடிக்க வேணாம். முத்தண்ண 7 லட்சம் ரூபாய் நமக்கு கொடுக்கவா போறாங்க? ஏதாவது சதி பண்ணி அந்த கருணாகமே ஆட்டை போட பாப்பான். அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும் சௌந்தர்யா? நாமளும் போட்டி போடுவோம். எனக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு எனக்கு பண தேவை இருக்குதே. அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும்ல. நீங்களும் போட்டி போடுங்க. நமக்குள்ள யாரு ஜெயிச்சாலும் சந்தோஷந்தே. ஆனா அந்த கருணாகரம் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. சரியா சொன்ன ஆனந்தி. நமக்குள்ள யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாங்க அந்த பணத்தை உனக்கே கொடுக்கறோம். நீ உங்க அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. ஆனா அந்த கருணாகரன் கையால் உஷாக்காவையோ மத்தவங்க யாரையுமே ஜெயிக்க விடக்கூடாது. என்ன உஷாக்கா, அங்க நின்னு என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்க? போக்கா, போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நாளைக்காச்சும் ஆனந்தி ஜெயிக்க பாரு. ஒரு நாள் தைச்சிட்டா இவ பெரிய டைலர் ஆயிடுவாளா? நாளைக்கு முடிஞ்சா என் கூட மோத சொல்லு. உஷாக்கா, மூஞ்சில ஒரு தடவை பூசினாலும் கறிதான்க்கா. போக்கா. நீங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பின்ன ஒட்டு கேட்டா கலாய்க்காம என்ன பண்ண சொல்ற? அண்ணே, உஷாக்காவே ஒரு அப்ராணிதே. கருணாகரம் பேச்சு கேட்டு பாவம் பாடாப்படுது. ஏ ஆனந்தி, இந்த மாதிரி பாவம் எல்லாம் பார்த்தா அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும்.